வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, a new era of a real, secular, social justice starts now. சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் IUML கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் தற்போது அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அப்படின்னா IUML இருந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி நடந்துச்சுன்னா முதல் முறையாக அமைச்சர் பதவி வந்து IUMLக்கு போகுது. விசிக IUML விமர்சிக்க பெண்களை இழிவு செய்யும் வகையில் ராசா கருத்து பதிவு செய்திருந்தார். சார் இவனை என்ன பண்ண சார்? அந்த பதிவுல தாவேக அமைச்சர்கள் இருந்துள்ள விசிக மற்றும் IUML கட்சிகளை ஒரு ஆபாச வார்த்தைகளை விமர்சிக்கும் வகையிலான ஒரு பதிவாக அந்த பதிவு இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? கடுமையான கண்டனங்கள் பெண்கள் மத்தியிலும் சமூக நலத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலும் எழுந்திருந்தது. அதற்கு காரணம் அவர் அதை குறிப்பிட்டிருந்த ஒப்பீடுல ஒரு புரட்சியற்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவருடைய அந்த ஒப்பீடு செய்திருந்தார். நீ நல்லா இருக்க மாட்டா, நல்லா இருக்க மாட்டா, தங்கச்சிங்களா வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். சமூக வலைதளங்கள்ல பலதரப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில தற்பொழுது ராசா அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம் என்று விசிக பொருளாளர் SS பாலாஜி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். வன்னியரசு என்னும் நான் கமல் என்னும் நான் ஷாஜகான் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரிகத்தை தவிர்க்கவே என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் போச்சு, அப்பெல்லாம் நீ ஆபாசமா பேசல. வீட்டுல வேலை செய்யும் போது வீட்டு வரணும் வரால மூட்டை தூக்கிட்டு அப்ப தீட்டு எங்க போச்சு? நாட்டுல வேலை செய்யும் போது உங்களுக்கு எல்லா பொருளையும் தொட்டு தானே வேலை செய்யறான், அப்ப எங்க போச்சு? தண்ணி அடிக்கும் போது எல்லாரும் நக்கி தானே ஊறுகாய தின்றீங்க, அப்ப எங்க போச்சு தீட்டு? மூட்டையை சுமந்துட்டு வீட்டுல அரிசி உட்பட நெல்ல குத்தி கொடுக்கறது உட்பட இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் தானே, அப்ப அரிசியில குத்தி கொடுக்கும் போது தீட்டு படலையா? அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பாக்குறான். ஞாபகத்தை வச்சுங்க, தீட்டு வேற எங்கேயும் கிடையாது. உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்க. நீ கோபுரத்துல ஏறி கட்டிடம் கட்டுற வரையிலும் அப்ப தீட்டுப்படாதவன். உரிமை கூறுகிற இடத்தில் தான், அதிகாரம் கூறுகிற இடத்தில் தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இந்த அமைச்சர் விரிவாக்கத்துடன் மொத்தமாக பார்க்கும்போது 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். 4 பேர் பெண்களாக இருக்கின்றார்கள். நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தீங்க, ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. 2 பிராமணர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இருக்கிறாங்க. கீவீரமணி சொல்லியிருக்காரு, இந்த 7 பேர் தலித் அம்சம் அதெல்லாம் விட்டுணும், அவர் அதெல்லாம் வாய் திறக்கல. இந்த 2 பேர் 2 ஜெயிச்ச பார்ட்னர்களுக்குமே அமைச்சரவை கொடுத்துட்டாரு அப்படின்றத கீவீரமணி இப்ப வாய் தந்து பேசியிருக்காரு. அடிக்கடிக்கு அவர் பேசுவார் எப்பனா ஒரு முறை. இல்ல நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி தானே, ஒரு 7-8 தலித் மந்திரிகள் வந்திருக்காங்களா? வந்தது இல்லையா? அது இல்லையா? இது அதிமுக கேட்டாரா இந்த தண்டைச்சோறு வீரமணி? வயசுல பெரியாருங்கிற ஒரு மரியாதை தாங்க, அதுல அந்த நாய் கூட மதிக்காதுங்க. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடி உட்கார வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமா நம்ம இத ஓவராலாவே நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், நினைவுல இருக்கும். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த சிஸ்டத்தை புரிந்து கொண்டே வருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல அதிகமான பட்டியலத்தவர்கள் வந்திருக்கிறாங்கிறத முக்கியமா கவனிக்க வேண்டியது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும், பட்டியலத்தவர்கள் அமைச்சர் ஆனாங்கன்னா
கேரண்டியா அவங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. இந்த பன்றி கடை, இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. அப்ப வந்து 8 பட்டியலத்தின அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சோ உயர்கல்வியை வைக்க போகிறவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர். சோ பட்டியலத்தவர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதை போல கல் கற்பிக்க வை அப்படிங்கிற அந்த சென்ஸ் அதை தான் முழுமையா உள்வாங்கி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். படிச்சுக்கிட்டா மேல தேர்வுக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனா மேல வந்துடலாம். சிக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே, நான் படிக்கேன், என்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லு. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் வந்து தேவையில்லாம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. ஏன்யோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல. ஆக்சுவலாக என்ன வான் கூட பண்ணல, என்ன வான் பண்ணல, டைரெக்டாக வந்து வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களிடம் நேரடியாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட விஜய் அவர்கள் சரி அது யார் என்ன தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக பேசுகிறாங்க, எதிராக பேசுகிறாங்க, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த வழக்கோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையாலுமே அது பொய் வழக்காக இருந்தால் நீங்கள் விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து குண்டாஸை வந்து ரிவோக் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ தமிழக வெற்றி கழகமோ விஜயோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற யாரோ நினச்சிருந்தா வச்சுங்க இது தொடர்ந்துருக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லணும். என் தரப்புலையும் சொல்லணும், அவர் தரப்புலையும் சொல்லணும், அவருக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதே சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியாவில் பேசியிருக்காரு, நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வச்சிருக்காரு. விஜய் வந்து சொல்லாமல் இதை பட்டிருக்க மாட்டாங்க, முதலமைச்சர் விஜய் சொல்லாமல் இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு. 35 வருஷமா ஒன்னாங்க ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டு இந்த இன்டர்வியூல கூட சொல்றாரு, 2011 சொல்றாரு, எனக்கு இருக்குதுங்க அந்த இன்ட்ரெஸ்ட், பட் நான் வந்து இப்ப நடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி உடனே போயெல்லாம் ஆக முடியாதுங்க. அதுக்கு ஒரு பேட்டர்னை நான் பில்ட் பண்ணி அதுக்கு செட் பண்ணி அதை வச்சுட்டு அப்புறம் தாங்க அங்க போக முடியும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம். சும்மா ஏதோ சொல்றாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மற்ற கட்சிகள்லாம் விஜய் விஷயத்துல ரொம்ப இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னது எல்லாமே விஜய் அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கு பாருங்க ஒரு ரெசிலியன்ஸ் பவர். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.